அண்ணனோட கடைசி படம். ஆனால் இது கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பேச்சே வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இவ்வளோ பேரை பார்க்கும்போது அண்ணன் எவ்வளோ பேர் நெஞ்சில் குடியிருக்காருன்னு தெரியுது. அவர் சினிமாவை தாண்டி இப்போ அரசியலுக்கு போயிட்டார். இருந்தாலும் எங்களுக்கு அண்ணன் எப்பயுமே அண்ணன் தான். அண்ணன் இனிமே மாற மாட்டார். அது தியேட்டராக இருந்தாலும் சரி, அசம்பிளி இதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே எங்கள் அண்ணன் தான். நாங்கள் வந்து எல்லா வருஷமும் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறது வந்து அது ஒரு எப்படின்னா அது ஒரு எழுதப்படாத ஒரு விஷயம் மாதிரி. தளபதி படம்னா எந்த தேட்டராவது பிடிச்சி எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறது தான் எங்களோட இது. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு மனசு ஒரு கஷ்டமும் இருக்குது. என்ன தான் சந்தோஷப்பட்டாலுமே இதுதான் கடைசி டைம், இதுதான் பண்ண போகிறோம், அண்ணனுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறது, இதுக்கப்புறம் இது பண்ண முடியாதுன்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தளபதி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் ரெண்டும் ஒரே நாள் தான். அது என்றைக்கு தளபதி படம் வருதுன்னு அன்றைக்கி மட்டும்தான். நான் படத்துக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் இப்போ இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட தளபதி விஜய்னு பார்த்துருப்போம். இப்போ தளபதி சிஎம் விஜய்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த படத்தை. எதுக்கு இந்த ஆட்டம் இதெல்லாம்? சீஃப் மினிஸ்டர் விஜய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது என் தலைவனை. படம் லீக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து இங்கே எக்ஸைட்மெண்ட் குறையில, கூட்டமும் குறையில. நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, செலிப்ரேஷனும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த டைட்டிலுக்காக தான் வெயிட்டிங்கு. அப்புறம் வந்து அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்காகவும் பயங்கரமாக வெயிட்டிங். அதுக்காக தான் செலிப்ரேஷனே இங்கே இப்போது. விஜய் ஃபேன் தான். ஃபஸ்ட்டு படம் வந்து வேட்டைக்காரன் தான் நம்ம பார்த்தது. வேட்டைக்காரன்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மிஸ் பண்ணுறதில்ல. இப்போ வரைக்குமே அந்த செலிப்ரேஷனும் யாரும் குறைஞ்சதில்லை. இப்போ வேறு சிஎம் ஆகிட்டார். அதனால் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் எவ்வளோ லீக் ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்பயுமே தளபதி தான் ப்ரோ கிங்கு. ஓகேங்களா? அதில் எந்த டவுட்டு எதுவுமே கிடையாது. தலைவன் எப்பயுமே மாஸ். ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. அடுத்த பட்டத்துக்கு அதெல்லாம் ஆசைப்படல, சிஎம்காக தான். அதான் சிஎம் ஆகிட்டாரு. பட்டமே கிடையாது. 2 வருஷத்துக்கு அது க்ளோஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா? தளபதி தான் இன்றைக்கி மாஸ்.